தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழக அமைச்சர்கள் 4 பேருடைய பதவி பறிக்கப்படுவது உறுதி செய்யப்பட்டது. தமிழக அமைச்சர்கள் 4 பேருடைய பதவி பறிக்கப்படுவது உறுதி செய்யப்பட்டது என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். மே 10ஆம் தேதி தமிழக முதலமைச்சராக ஜோசப் விஜய் பதவியேற்றார். அவருடைய அமைச்சரவையில் செங்கோட்டையனை தவிர மீதி அனைவரும் அமைச்சரவைக்கு புதியவர்கள் என்று சொல்வதை விட அவர்களெல்லாம் விஜயின் ரசிகர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அரசியலுக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆட்சி நிர்வாகத்துக்கும் அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அமைச்சர்களாக பதவியேற்றவர்களில் 4 பேர் மீது விஜய் கோபத்தில் உள்ளார். முதலாவதாக மாத்திரை அரைத்த அமைச்சர் தாம்பரம் கில்லி சரத்குமார், இரண்டாவதாக அமைச்சர் ஜெகதீஸ்வரி, மூன்றாவதாக அமைச்சர் கீர்த்தனா, நான்காவதாக தமிழக அமைச்சர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த மேலூர் விஸ்வநாதன். இந்த 4 பேர் மேலும் பற்பல குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வந்த வண்ணம் உள்ளன. அமைச்சர் சரத்குமார் மீது போதைப்பொருள் வழக்கு, அடுத்ததாக ஜெகதீஸ்வரி மீது சொந்த கட்சியினரை தொலைபேசியில் மிரட்டல், அடுத்ததாக விஸ்வநாதன் மீது மாரத்தான் விளையாட்டு போட்டியின் போது மாணவிகளுக்கு முதலுதவி வழங்கியது சம்பந்தமான பிரச்சனை, அடுத்ததாக அமைச்சர் கீர்த்தனா மீது அவருடைய நிர்வாக திறமையின்மை ஆகிய 4 குற்றச்சாட்டுகளால் இந்த 4 அமைச்சர்களும் பதவி இழப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஆக ஜெகதீஸ்வரி, கீர்த்தனா, மேலூர் விஸ்வநாதன் மற்றும் கில்லி சரத்குமார் ஆகிய 4 அமைச்சர்களுடைய பதவி பறிக்கப்படுவது உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று ஆரம்பமாகிறது. பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிந்த பிறகு இந்த 4 பேருடைய அமைச்சர் பதவி பறிக்கப்படும். அதற்கு பதிலாக அமைச்சரவையில் புதியவர்கள் சேர்க்கப்படுவார்கள்.